இங்க எல்லாமே ஒரு தரப்புல நாங்க எங்க திறமைய வச்சு தான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கோம். அத வச்சு தான் இன்னைக்கு நாங்க ஒரு அடையாளமா உருவாகியிருக்கோம். எங்க அடையாளம் ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா இருக்கான்னு கேட்குறாங்க. அதானா இவங்களோட அடையாளம் உங்களுக்கு இந்த சமூகத்துல ஒரு பிரச்சனையா இருக்கா? அதாவது அடையாளம் நான் சொல்றது, இன்னைக்கு இவங்கெல்லாம் பிரபலமாயிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட வளர்ச்சியினால இவங்க இன்னைக்கு பிரபலமாயிருக்காங்க. அதன் மூலியமாக நான் வந்து காலேஜுக்கு போறேன். நான் அதன் மூலியமாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. எனக்கு சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்குது. பணம், புகழ் எல்லாம் கிடைக்குது இல்லையா? அது இந்த சமூகத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்டர்ப் ஏற்படுத்துது? ஏன்னா சார், நீங்க இன்னைக்கு சமூகத்தோட பிரதிபலிப்பா இங்க வணக்கம் வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல. சார் இப்போ எஜுகேஷன் எடுக்கும்போது ஒரு 2 டிகிரியோ இல்லை 3 டிகிரியோ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இவங்கள பார்க்கும்போது இவங்களும் டிகிரி படிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமே, இங்கே வேலை செய்கிறோமே, ஆனால் நம்மளுக்கு வராத வளர்ச்சி இவங்களுக்கு வருதே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிகிரி எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கும் இம்பார்ட்டன்ஸே தெரியறதில்ல. இவங்க யாரும் எஜுகேஷன் பற்றி பேசுறதில்ல. நீங்கள் படிங்கன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. அவங்களோட வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர குழந்தைங்களோடதோ இல்லை எதிர்காலத்தையோ பற்றி பேசுறதில்ல. குடும்பம்னு எடுத்தாங்கன்னா குடும்பத்துல இவங்க சோஷியல் மீடியாவால டைம் ஸ்பெண்டிங் தான் அதிகமாகுது. அம்மாவோ பசங்களோ வந்து உட்காந்து பேசுறது கிடையாது. இவங்களோட கண்டென்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து சரியா வளர்த்தா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இவங்க சரியான கண்டென்ட் கொடுத்தா அவங்க ஏன் இது பண்ணணும்? இப்போ பேரண்டிங்கும் சோஷியல் மீடியாவால் வந்து தப்பாக போகுது. இவங்களோட பர்பஸ் என்னன்னு அவங்களுக்கே தெரியலை. எல்லாரும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் உள்ளே வராங்களே தவிர இந்த பர்பஸ் தான் நான் வந்து சொசைட்டிக்கு இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே வரல. இந்த பிரபலங்கள் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன் நெய்யாகுமா வேப்பை என்ன மெய்யாகுமான்னு பாடி ட்ரெண்ட் ஆகுறான். அதை பார்க்குற இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நம்மளும் ஸ்கூல் யூனிஃபார்மில் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்தால் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுது. இன்னொன்று, இன்னைக்கு புதுசாக கல்யாணம் ஆகிற எத்தனை பேர் நம்ம கப்பல் விளாக ஆரம்பித்தா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆயிடலாம், நம்ம சைடாக ஒரு பேசிவ் இன்கம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மன பிரம்மைக்கு அந்த தாக்கத்தை தான் இந்த பிரபலம் ஏற்படுத்தி இருக்கிறது. செலிபிரிட்டின்ற பேரில் இவங்க பண்ணுறது வந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட மொழியை முதல்ல சிதைக்கிறாங்க. அது எனக்கு பெரிய மன வருத்தம் இருக்குது அதில். ஏன்னா மொழியை சிதைக்கிறாங்கன்னா எந்த வகையிலமா? மொழியை வந்து அதாவது நீ ஒன்று தமிழ்லேயே பேசுங்க, தமிழை பேசாமல் தமிழில் சேர்த்து தமிங்கிலீஷுன்ற மாதிரி பேசுகிறது, ஆங்கிலத்தோட தொடர்புபடுத்தி பேசுகிறது, எல்லாருமே அதை பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தராவது அதை பற்றி கவனம் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. மொழியை சிதைக்கிறாங்க. ரெண்டாவது என்னோட உணவு முறையை சிதைக்கிறாங்க. நள்ளிரவில் நான் சாப்பாடு தேடி போகிறேன் பாரு, பிரியாணி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் நடுராத்திரியில் சாப்பிட்றது, அது வந்து நம்மளோட இதுக்கு உடல் ரீதியாக நமக்கு அது ஒத்து வராத ஒரு விஷயம். இவங்க இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் சைடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக தான் வந்து உட்காந்துருக்குறீங்க. சமூக ஊடகங்களோட பிரதிநிதியாக இருக்கிறீங்க. உங்களை யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேச போகிறது கிடையாது. ஏன்னா இந்த சமூக ஊடகத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, இருங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. நீங்கள் இதன் மூலமாக அறம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சின்ன வயசுலேருந்து உள்ளவங்களை இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறீங்களே, அதுக்கு முதல்ல என்ன அர்த்தம்? முதல்ல ஆளுமை. ஒரு ஆளுமைனா என்னன்னா, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா அவங்களை நீங்கள் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் என்ன அறம் சார்ந்து செய்கிறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள்.